Hi again, I'm welcoming you to Light of Law channel. போன வீடியோல நம்ம SIR வரைக்கும் பார்த்திருந்தோம். SIRனா சோஷியல் இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். இந்த சோஷியல் இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட் யார் நம்மளுக்கு தருவானா, டிஸ்ட்ரிக்ட் ப்ரொபேஷன் ஆஃபீஸர். அதாவது ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒரு நன்னடத்தை அலுவலர் இருப்பாங்க. ஒரு குழந்தை கையகப்படுத்தப்பட்டால் முதலில் தகவல் தெரிவிக்கப்பட வேண்டியது இந்த நன்னடத்தை அலுவலருக்கு தான். அவங்க அந்த குழந்தையோட வீட்டுக்கே போய் அந்த குழந்தையோட பேக்ரவுண்ட், அது எந்த சூழ்நிலையில இந்த தப்பை பண்ணுச்சு அப்படிங்கிறத பத்தி விசாரிச்சு நம்மளுக்கு டீடைல்டா ஒரு ரிப்போர்ட் தருவாங்க. அதுக்கப்புறம் போலீசார் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எடுத்துட்டு வந்து போர்டு முன்னாடி அந்த குழந்தைய ப்ரொடியூஸ் பண்ணணும்னா, முதல்ல அந்த போலீசார் பார்க்க வேண்டியது ஏஜ் சர்டிபிகேட். அந்த குழந்தை கம்பல்சரி 18 வயசுக்கு கீழே தான் இருக்கா அப்படின்றத அவங்க அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். அந்த 18 வயசுக்கு மேல ஒரு நாள் போனா கூட அந்த குழந்தைய நம்ம ஜேஜே ஆக்டுக்குள்ள கொண்டு வர முடியாது. அண்ட் தென் அந்த குழந்தையோட பேரண்ட்ஸ் ஒருத்தர் கம்பல்சரி அந்த குழந்தையோட கூட வந்து இந்த போர்டு முன்னாடி பிரசன்ட் ஆகணும். There are many principles. நான் அதை பத்தி உங்களுக்கு அடுத்த வீடியோல சொல்றேன். Till then, bye from Rahia. Bye bye.